Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. அகரம் அறக்கட்டளை தற்போது வரை 6000 மாணவ மாணவிகளின் வாழ்க்கையை மாற்றியுள்ளதாக நடிகர் சூர்யா நெகிழ்ந்த நிலையில் மணிப்பூருக்காக பிரார்த்தியுங்கள் என அம்மாநில மாணவி பேசியது கவனத்தை ஈர்த்துள்ளது. தயிர் கிடைக்கும், தயிரும் தீவச்சோறு போட்டு தான் நான் அந்த ஒரு 6-7 ஆண்டுகள் படிக்கும்போது காலையில் சாப்பிடுவேன். அப்புறம் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல எங்கள் அம்மாகிட்ட பொங்கச்சோறு போட முடியாமல் நீ எதுக்கா நீ பெற்ற அப்படின்னு கேட்டேன். அது எங்கள் அம்மா ஒரு பேசாமல் படம் அந்த காலத்தில் வந்து ஃபிலிம் தான் இருந்தது. 192 படங்கள் நடிச்சு அந்த எங்கள் புறமே டிஜிட்டலில் கிடையாது, ஒரிஜினல் ஃபிலிம் போட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கோடி ஃப்ரேமில் இந்த முகம் இருக்குது. அந்த 5 ரூபா ஃபோட்டோ கிடையாது. 365 ரூபா 50 பைசா. எனக்கு வந்து எஸ்எஸ்எல்சி முடிக்கிறதுக்கான செலவு 365 ரூபா 50 பைசா. இப்போ கார்த்தி பையனை ப்ரீகேஜி சேர்த்து கொடுக்க 2.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள், பைத்தியம் முடிச்சுதான் நினச்சி பாருங்க. Since 2023, there is a lot of violence and suffering all that time. But many students from Manipur have dropped out of their schools and college. They can't afford an education. They can't even live a normal life. Thousands are in relief camps, not being able to afford even basic food. I'm praying for peace to return to Manipur as soon as possible. I hope this war ends soon so that the future of many students like me is not lost. Please pray for us. மணிப்பூர்லேருந்து ஒரு பாப்பா வந்து இங்கே பேசிச்சு. அது இங்கிலீஷில் பேசிச்சு. அது என்ன பேசுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியலையான்னு தெரில. அதுக்காக நான் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து பிரச்சனை நடக்குது. எங்கள் ஊரில் வீட்டை விட்டு வெளியில் போக முடியல. அதனால் எங்கள் ஊரில் நிறையா குழந்தைங்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போக முடியல, வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. நான் அதிர்ஷ்டவசமாக இங்கே வந்ததுனால இங்கே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எங்கள் ஊருக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு எங்கள் ஊரில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மறுபடியும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போகிறதுக்கு வழிவகுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கேட்டுக்கிச்சு. அதை நம்ம அந்த சுச்சுவேஷன் நம்மளால் உணர முடியுமா? நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம், அதெல்லாம் என்னென்னு நமக்கு தெரியல. ஆனால் அங்கேருந்து படிப்புக்காக அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு. 6000 பேரோட வாழ்க்கையை வந்து அகரம் மூலமாக மாற்ற முடிஞ்சிருக்கு. இது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்ப சூழலாகட்டும், அவங்க எங்கேருந்து வராங்களோ அந்த கிராமங்களாகட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி நான் எதுவுமே நான் சாதிச்சது கிடையாது, எதுவுமே நான் பண்ணது கிடையாது. இன்னும் கொஞ்சம் நான் ஒழுங்காக உழைக்கணும், இந்த அன்புக்கு இந்த நான் தகுதி ஆக்கிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பிச்சனால இந்த நிலைமைக்கு வர முடியுதுன்னா நீங்கள் உங்களோட சிந்தனைகள் வந்து சரியாக வச்சுருந்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். பெரிய மாற்றங்கள் வந்து 2 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன். கல்விங்கிறது வந்து ஒரு ஆயுதம், கல்விங்கிறது ஒரு கேடயம். நம்ம இப்போ பார்த்த மாதிரி இவ்வளோ சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, மணிப்பூர்ந்து வந்துருக்கிற தங்கை சொல்கிற மாதிரி நம்ம ரொம்ப கொடுத்து வச்ச வாழ்க்கையை நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கிறோம். கல்வி வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be.